அண்ணா 2 அடி. வாங்கி படம் பார்த்தீங்களா? நம்ம தூக்கணும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்? ரிஷா பல்லு விளக்குற சீன் செம. நீ மறந்து போயிட்டு ரிஷா ஃபேன் தான் நீங்கள் தெரியல, முகத்தில் தெரியுது அவர். பட் ஆனால் வில்லன் செமையாக பண்ணியிருந்தார் அவர். வில்லன் கேரக்டர் இல்லையா? இன்ட்ரோ கொடுக்கும்போது பெரிய ஏதோ பாகுபலி வில்லன் மாதிரி கொடுத்தாங்க. தெலுங்கு படம்ட்டு நானும் சரி பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கும் பழகுது அப்படின்ட்டு போனேன். கடைசியில் பார்த்தா மொக்க பண்ணிட்டாங்க. அது நடுவில் காமெடி பண்ணுறான். கடைசியில் வந்து ஹீரோ ஆகிட்டாரு. பார்த்தீங்களா அந்த சீனு? செம்ம காமெடி வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவங்க கதையை சொன்னாலே அப்படியே உடனே அப்படியே ஒரு வீட் மாறிட்டார். ஒரு 10 நிமிஷம் கிளைமேக்ஸில் அவளே மாறிட்டான். தெரிஞ்சுட்டாரன். ஃபஸ்ட்டு அந்த பேய் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ரெண்டாவது திருந்தலைன்னா கொலை பண்ணுறோமோ. அவர் தெரிஞ்சுட்டாரா, அதனால அவர் பிடிச்சாங்க. த்ரிஷா ஒரு டான்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? கிளைமேக்ஸ் தானே? கிளைமேக்ஸ் அந்த கார் மேலே ஆமாம். அப்பா எனக்கு நான் பயந்துட்டேன் அதில். ஆனால் சாவ போகிற மாதிரி எனக்கு என்னன்னா த்ரிஷா எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிடாங்க. ஹீரோ நோட் பண்ணிங்களா? த்ரிஷாவே அவங்க அப்பா ஏன் இல்லை குத்தியே சாவடிப்பான். என்ன ரொம்ப முக்கியமானதுங்க படத்துல. ஓ அதை சொல்கிறீங்களா? அதுதான் நைஸு நைஸு. என்ன இந்த சிவப்பதிகாரத்தில் அந்த மிகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனாலும் எப்படி சொல்கிறது, இந்த படம் ரொம்ப மொக்கையாக இருந்தது. இவரு டான்ஸும் இருந்தது. அவரு டான்ஸ் என்ன பார்த்ததே கிடையாது. வச்சு நான் எந்த படத்துலையுமே பார்த்தது இல்லை. கமான் அவர் கூட்டத்தில் அந்த சாமி சிலை ஏந்து நிற்க பார்த்தீங்களா? சாமி சிலை நார்மல் மோட்லேருந்து வைப்ரேட் மோடுக்கு போயிட்டு திரும்ப கிளைமேக்ஸ் எந்த பார்த்தா அது வரைக்கும் எதுலேயும் பார்த்ததே கிடையாது. அந்த விஎஃப்எக்ஸ் அந்த யார் அந்த பண்ணது சான்ஸே இல்லை. அதெல்லாம் இது பார்த்துக்கலாம். இல்லை திருஷா இன்டர்வலுக்கு அப்புறம் தேட்டரில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் படம் சிரிப்பாகவே இருந்ததுங்க. கொஞ்சம் சிரிச்சு தான் இருந்திருப்பாங்க பார்த்து போங்க. அதுக்கப்புறம் தான் த்ரில்லிங்காக காட்டினாங்க. ஏன்னா சிரிப்பு தான் வந்து த்ரில்லிங்னு சொல்கிறேன். கவனம் போங்க. அவர் டான்ஸை பார்த்தோன்னே எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. எனக்கு இன்னும் கண்ணில் இருக்குது. இல்லை அதான் டான்ஸுன்றீங்க. கங்கார் மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி செம கடும் ரொம்ப முடியாது. ஒரு ஹைலைட் நடந்த கேமராலாம் பேய் தெரியும் பார்த்தீங்களா? கேமராவில் மட்டும்தான் ஒரு பேய் மட்டும் கேமராவில் தெரியும். எல்லாம் அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. கேமராவில் தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால கேமராவில் அவங்க மட்டும் தெரியுறாங்களாம்மா. அவர் ஃபோனு சார்ஜ் 2-3 வாட்டி போயிடும். ஆனால் அடுத்த செகண்டே எடுத்து மறுபடியும் ஃபோட்டோ எடுப்பாங்க. பார்த்தீங்களா? ஹீரோயின் அது பேர் என்ன போயிட்டு இதுவும் ஹைலைட் பேயை வச்சு ஒரு படம் பண்ணி அந்த பேய்க்கு போட்டு காமிப்பார் தேட்டரில். அதுவும் தேட்டரில் வினய் தாண்டி ஒரு திரிசா கடைசியாக உட்காந்து பார்ப்பாங்க. அந்த சீன் எடுத்தாங்க அந்த கடைசியில் வச்சுட்டாங்க. கடைசியில் ஒரு 5 டைலாக் விட்டாங்க பாரு. இந்த டைலாக் தெரியுதா? பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்டா. அப்போ பொண்ணுங்களை நீ சேஃப்டியாக இருக்கலாம். சரி எடுத்துங்க. கண்டிப்பாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ரேட்டிங் ஒரு 1.5 தான் தருவேன். ஏன் 1.5? 1.3, 2 அதுமாரி கூட கொடுக்கலாம். அது 1.5 கொடுக்கூடாது. 1 அதிகம் தான். நீங்கள் த்ரிஷா ஃபேன் வர சொல்கிறீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கே கடுப்பாகுது. அப்போ நான் உடனே ஏதாவது பண்ணி ஆகும். என்ன பண்ண சொல்லுங்கள். அடுத்த படத்தை பார்ப்போம். சரி அடுத்து தொடரி வெயிட் பண்ணுவோம்னா கண்டிப்பாக.